விஜய் எடுக்க போகும் விஸ்வரூபம், விஜய் ஜெயிக்க போகிறாரோ இல்லையோ திமுகவுடைய இந்த மகிழ்ச்சியானதை குலைக்க போகிறார் அப்படின்னு திமுகவுக்கு தெரியும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் ஒரு 35 தொகுதி இருக்குது. இதில் திமுக சர்வே எடுத்திருக்காங்க. அதில் வந்த தகவல் இன்றைக்கி திமுகவை அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. சேகர் பாபு அவர்களுக்கு சிக்கலுக்கு மேல் சிக்கல் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பெண் நிறுவனத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனத்துக்கும் சண்டை வந்துவிட்டது. திமுகவில் உட்கட்சி குழப்பம், செங்கோட்டையனை பற்றி பேசுகிறாங்க. திமுகவில் உட்கட்சி குழப்பம் அது எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. அதிகாரத்தால் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். தேர்தல் வரும் நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் அடித்து கொண்டு புரள்வார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், திமுக ஏதோ நினச்சி கொண்டிருக்கிறது, நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்னு. இப்போ நம்மளை மாதிரி பேசுகிறாங்கல்ல, இவர்களை திட்டுவதற்கே ஒரு பெரிய குரூப் ஏற்கனவே இருந்தது. இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதையும் தாண்டி டிபிஆர் கவர்மெண்ட் அவங்க நிறையா யூடியூப்புக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. எப்படின்னா, நீங்கள் சீமானை புகழ்ந்து பேசணும், அதேமாதிரி விஜயை ரொம்ப திட்டி பேசணும், அதிமுகவை ரொம்ப டேமேஜ் பண்ணி பேசணும், திமுக உயர்த்தி பேசலாம் கூட பரவாயில்ல, இவங்க 3 பேரும் திட்டி பேசணும். இதற்கு பெருமளவுக்கான விளம்பரங்கள் கொடுக்கப்படும். அதையும் தாண்டி திமுகவுக்கு ஆதரவான சேனலுக்கு பல விஷயங்கள் பண்ணப்படும். அதனால் இன்றைக்கி ஒரு திமுகங்கிறது யூடியூப்புக்கு பணம் கொடுத்தா பரவாயில்ல, டிபிஐஆரே பண்ணுது. ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு அரசாங்க திட்டத்தில் திமுக கொடியெல்லாம் காட்டி அது பெரிய விவாத பொருளாச்சு. அடுத்து வரக்கூடிய ஆட்சி எது இருந்தாலும், ஒருவேளை திமுக இல்லாமல் எடப்பாடியோ வேறு யார் வந்தாலும் கண்டிப்பாக இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எப்படி இந்த அதிகாரிகள்லாம் இவ்வளவு அசால்ட்டாக இருக்காங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலையை பற்றி நம்ம நிறையா நல்லதும் பேசுகிறோம், கெட்டதும் பேசுகிறோம். அவர் சொன்ன ஒரு நல்ல தகவல், அரசு பள்ளிகளில் இப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது, தனியார் பள்ளிகளில் அதிகமாகிக்கிட்டு வருது. நம்மளே பார்க்குறோம், தனியார் பள்ளியில் ஃபீஸ் எல்லாம் கேட்டால் தலையை சுற்றுது. நம்மளாம் அரசு பள்ளியில் தான் படித்தோம். தனியார் பள்ளி அப்படிங்கிறதே எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் தான் அதிகமாகி இருக்கிறது. சின்ன ஒரு பொட்டிக்கடையோ சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்களோ கான்வெண்ட்டில் படிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு போச்சு. 1 லட்சங்கிறதே பெரிய பணமாக இருந்தது எல்கேஜி சேர்க்கறதுக்கு. இன்றைக்கி பார்த்தா 15 லட்சம் 20 லட்சங்கும் போது ஒன்றுமே புரியவில்லை. இப்போ தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒரு பக்கம் காலை உணவு திட்டம், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் செயல்படுத்தப்படும். நீங்கள் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுத்தும் கல்வியின் தரம் உயரவில்லை. அப்படிங்கும்போது நீங்கள் ஆசிரியர்களை எப்படி எடுக்கிறீங்க, பேராசிரியர்களை எப்படி எடுக்கிறீங்க?